ஐயோ கடவுளே, என்ன சார் இது? அடுப்பு மாதிரி புகையுது. பாரட்ட காணோம். வர்ற வழியில பிரேக் ஃபெயிலா போச்சியா? கடவுளே. சார் யாரு? வண்டி ஒருத்தான். நீங்க இங்க வேலை பாக்குறீங்களா? எல்லாம் உங்க தயவுல. நீங்க சொன்ன மாதிரியே ஃப்ளவர் லைக்கிங்கா? ஐயா நான் கூட ரொம்ப ஃப்ளவர் லைக்கர். லைக் சேம். ஓன் ஹவுஸா? எஸ் எஸ். சும்மா தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஃபாலோ மை பிஹைண்ட். ஆஹா, தபார் திருமல் நாயகர் மகால் மாதிரி இருக்குது இல்ல? சாலியா பாத்தியா? நீங்களும் இங்கே தங்கிடுங்க. நான் போய் லகேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். பாஸ், நான் கொண்டு வரேன் பாஸ். மரியாதையான பையன். மதன் அது சரி, நாங்க எங்க தங்க போறோம்? நீங்களா? பட்டே சத்திரம் மாதிரி வீடு எங்க வேணா தங்கிக்கலாம். இங்க ஐயே, இங்க கெஸ்ட் ரூமே இல்லையா? கெஸ்ட் ரூம் இருக்கணுமே. இருக்குதா? என்ன சார் இருக்கான்னு கேக்குறீங்க? இருக்கானா இருக்குதா? ஃப்ரீயா இருக்குதான்னு அர்த்தம்யா. கேட்ச் மை பாயிண்ட். டாடி வெயிட் a minute for 5 minutes. வந்துட்டு போனாரு கெஸ்ட் அப்பா. கூட இருக்கிறது கெஸ்ட் அம்மா. சம்தியார் இதுல தண்ணியில் நினைச்சு பார்க்கணுமே. வர்ற வழியில ஜர்னில காஞ்சிடுச்சு. சார் ஃப்ரீயா இருக்குதுல்ல? சாலினி ஃப்ரீயா இருக்குதா? இங்கே தங்கிக்கோ. போய் தங்க வை. ஆர்வா இந்தப்பா, இவங்களை கெஸ்ட் ரூம் கூட்டி போய் அவன் எல்லாம் செஞ்சிருவான். 1 minute. என் லக்கேஜ் வரல. அதுல கேஷ் வச்சிருக்கேன். அதான் எனக்கு ரொம்ப ஒரியா இருக்கு. ஒழியாதீங்கப்பா. குட் மார்னிங் சார். ஏய், இவங்களை கெஸ்ட் ரூம் கூட்டி போடா. கிளம்புங்க. பாய். பாய். டாடா சீரியோ பை பை. இந்த ஆறுமுகம் ஓகே தானே? டுபா கூறுங்க நம்ப முடியாது. நான் வீட்டுல இல்லாத நேரத்துல வீட்டையே வாடகை கூட்டு சம்பாரிச்சிருவானுங்க. அன்பேவா மாதிரி. உனக்கு தெரியாத விஷயம் கூட இந்த வீட்டை பத்தி எனக்கு தெரியும்யா. ஒருத்தன் 25 லட்சம் ரூபாய் லவுட்டுக்கிறான். சரி, ஒன்னாண்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? சரி, என்ன விஷயம் சொல்லு. ரூபா 25 லட்சம் எடுத்தது அவினாஷி சார். அவினாஷியா? சார், இதுல 6 லட்சம் ரூபாய் இருக்கு. 6 25 எங்கயா? சொன்னனே, சாப்பிட்டேன்னு. அப்பா சார், தப்ப ஒத்துக்கிட்டா மன்னிச்சிடுறேன்னு சொன்னீங்களே. எப்ப சொன்ன? அன்னைக்கு சொன்னீங்களே. அது வேற ஆளு. சார், பேச்ச மாத்தாதீங்க சார். யாரையா பேச்ச மாத்துறது? 25 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு போட்டு 6 திருப்பி கொடுக்குறியா? 25 எப்படி 6 ஆகும்? 6 25 ஆகும். வட்டி கிட்டின்னு அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். வாயா பீம் பாத்தியா? கல்பாஸ்திரி பண்ணிட்டான். 6 லட்சம் ரூபாய்ப்பா, எண்ணி பாருப்பா. சேப்பா வை. சேஃப்ல இருக்கணுமா பாஸ்? அத்தாயா சொன்னேன். லெவல்ல ஃபார்மேஷன் நினைக்கணும். தேட்டா ஃபார்மேஷனா? ஏய், ஐயோ, என்ன சார் பணத்தை உள்ள வைக்கிறாரு போல இருக்கு. மன்னிச்சு திருப்பி தரேன்னு சொன்னீங்களே. அதெல்லாம் நீ மதனாண்ட பேசிக்கோ. அதனா அப்போ நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? யோ, 25 லட்சம் என்னன்னு தெரியுமாயா உனக்கு? அவன் 25,000 ரூபாய் கடனுக்கா ஆள் மாறாட்டம் பண்ணினுக்கிறான். கடனை பத்தி தெரியுமாயா உனக்கு? நாடகமே போட்டுக்கிறோம். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். ஷபாஷ் பாஸ். யோ, நீ நாசமா போக. சார், நான் கஷ்டத்துல இருக்க. நீங்க என்ன சார் இவ்வளவு அசிங்கமா பாடிட்டு இருக்கீங்க? யோ, உனக்கு புடிச்சிருந்ததாயா? என் பாட்டு அசிங்கமா இருக்குதா உனக்கு? அசிங்கம்னா பரவாயில்ல, சுமாரா நல்லாவே இருக்கு. சொன்ன மாதிரி ஆளுங்கனால தான் நாடகம் பிளாப் ஆச்சு. வெளியே போயா. என் பொண்ணு கல்யாணம் கேன்சல். ஐயோ, மாப்பிளைக்கு தலப்பா ஏறிடுச்சே. பொண்ணுக்கு தாலி ஏறிச்சா? இல்ல. அப்ப தலப்பாவை ஏறுக்கு போ. சார், என்ன சார் இது? இப்ப நீ வெளியே போறியா இல்லையா? சார், அவன தூக்கி போட்டு வச்சிடாத. நானே இன்னைக்கு தெளிட்டு மாட்டேன். என்னது? நான் தள்ளமாட்டேன் நினைக்கிறியா? பயிரியா நானு? போ. என்னது? போ, சிம்பிடுவேன். ஒடியா ஒடியா. கைய தூக்கு. அம்மா, இது ஆம்பளைங்க சென்ட்.
ஆம்பளைக்கு பிடிக்கணும்னா அதைத்தான் பொம்பளை போட்டுக்கணும். வாய் தர அப்பா. என்னம்மா இதெல்லாம்? ஏண்டி, இதுக்கெல்லாம் நான் டைலாக் எழுதி கொடுக்க முடியுமா? நீ போய் நில்லுடி. நின்னா அடியே, பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வைக்க முடியும், எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க முடியுமா? நீ போய் நில்லு, தன்னால வரும். போ. சக்கு, அங்க போய் நடிச்சிடாத. இது ஒண்ணும் டிராமா இல்ல, நிஜம் வாழ்க்கை. புரிஞ்சுதா? முருகா, வா வா வா. ரெடியா? என்னம்மா, நான் போய் கட்டி பிடிச்ச உடனே பலார்னு அடிச்சுட்டாருனா? அடிக்கட்டும், அதிர்ஷ்டம் அடிக்கும்னு கேள்விப்பட்டதில்ல? பயமா இருக்குமா? பைத்தியம், அதெல்லாம் தம்பி அடிக்காது. இதுக்கெல்லாம் முதல்ல மூடு கிரியேட் பண்ணணும். ஓ, இப்ப பாரு. யா யாரு? நீங்க தானே என்ன வர சொன்னது? யாரும் ஃபாலோ பண்ணி? இல்ல இல்ல. ஏண்டா வாத்து முட்டைன்னு சொல்லிட்டு இவன் பின்னால் அலைஞ்சிக்கிட்டு இருக்க? உனக்கு உள்ளேயும் காலி வெளியும் காலி. தாடியும் மீசையும் எடுத்துட்டு அவன் இடத்துக்கு போயிட்டா அவன் தான் நான் தான் மாத்து. கரெக்ட். இந்த பையல ஃபாலோ பண்ணா மதன கோபால புடிச்சிடலாம்னு சொன்னேன்ல. எங்க காட்டு? இந்த நீயே பாரு. மதன கோபால ஃபாலோ பண்ணிட்டு நூனால போறான். இந்த பையல விடாத, ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணு. என்னங்க? My God, Dad, எப்படி? டாடி, அப்பா, மதன், நீங்க உயிரோட இருக்கீங்களா? இருக்கேன். என்னப்பா உடம்பெல்லாம் சில்லுன்னு இருக்கு? அதான் சுசிலாகம் சொன்னா பத்திரமா இருங்கன்னு. அதான் பால் பழத்தோடு பத்திரமா ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்கார்ந்து இருந்தேன். ஜில்லுன்னு இல்ல. என்னங்க ஒரு மாதிரி பேசுறாரு? ஒரு மாதிரி என்ன, ரெண்டு மாதிரி பேசுவேனே. மதன் மதன். ஐயோ, என்னங்க சுசிலா? சுஷிலாவா? அம்மான்னு கூப்பிடு. அவ உனக்கு வளர்ப்பு அம்மாப்பா, நான் உனக்கு வளர்ப்பு தந்தை, அவ எனக்கு வளர்ப்பு பொண்டாட்டி. ஐயோ, இவர் எப்படி கேட்க வந்தா? ஊரை பிச்சுக்கிட்டு. அது ஒரு பெரிய கதைப்பா. ஆமா, ரொம்ப பெரிய கதை. வாங்க ஜில்ல இந்த ஃப்ரிட்ஜில் உட்காந்து பேசுவோம். அப்பா, ப்ளீஸ் பி சீரியஸ். உங்களுக்கு என்னாச்சு சொல்லுங்க. சொல்றேன். மதன், நீ ஃபாரின்ல இருந்து வரேங்கிற சந்தோஷத்துல காரை ஸ்பீடா ஓட்டிட்டு வந்தேனா மலை உச்சியில போய் தப்பா மாட்டிக்கிட்டேன். அப்போ என் தம்பி நந்துவும் அவன் புள்ள ராமு கல்லாலேயே அடிச்சு என்னை காரோட கீழே தள்ளி விட்டாங்க. ஆனா எனக்கு ஒண்ணும் ஆகல. ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். அதுல இருந்து இவர் அப்பப்ப இப்படிதான் பேசிட்டு இருக்காரு. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல எனக்கு என் புருஷன் கிடைச்சிட்டாரு, உங்களுக்கு உங்க அப்பாவும் கிடைச்சிட்டாரு. எங்க அப்பா இப்படி ஆக்கினவங்களை நான் சும்மா விட மாட்டேன். இப்ப நீங்க எங்கிட்ட சொன்னதை ஒரு கோர்ட்ல வந்து சொல்லுவேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன். ஒரு புள்ள மாதிரி பக்கத்துல இருந்து உங்களை நான் பாத்துக்கிறேன். என்னம்மா, நான் ஏதோ சொல்லிட்டே இருக்கேன், நீங்க ராஜா மாதிரி 4 பசங்களை பெத்தோம், காப்பாத்த ஒருத்தம் கூட இல்லையேன்னு நினைக்கும் போது சிரிப்பு தான் வருது. எனக்கு புரியலையே. நீ என் கதையை விடுப்பா, உன் கதையை பாரு. My story is over. நான் மெட்ராஸ் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. ஏய், யாராவது சத்தம் போட்டீங்கன்னா மண்டை பழந்துருவேன். அப்பா, அது வந்து அது என்னடா, என் பொண்டாட்டி அடிச்சு போட்டீங்க, என் பிள்ளையும் அடிச்சு போட்டீங்க, என்ன அடிக்காம விட்டீங்க?
மதன் எங்க கொண்டு போறாங்க? அந்த அடிக்கார பையன் வந்து என் பிள்ளை அடிச்சு கொண்டு போயிட்டாப்பா. தெரியும் சார், மைக்கேல். மதனை கொண்டு போயிட்டா. மதன் உங்க மகனா? இல்ல நான் மதனுடைய அப்பா. நீங்க மதனோட அப்பாவா? இல்லப்பா, மதன் என்னுடைய பையன். ஏதாவது இருக்கட்டும் சார். சார், நீங்க தான் அந்த பணக்கார அப்பாவா? சார், உங்க பையனை காப்பாத்தினா எனக்கு எவ்வளவு தருவீங்க? எவ்வளவு வேணும்? சுமார் ஒரு 500. 5 lakhs. சார், தேங்க்யூ சார். தூக்குடா. எங்கடா போறோம்? பெங்களூர் பக்கத்துல இருக்கிற யாருக்கும் தெரியாத ஒரு மலை பங்களாவுக்கு. சுஷீலா, சீக்கிரம் வா. சார், கத்தாதீங்க சார். சைலண்டா வாங்க சார். சரிப்பா. வண்டி ஏறுங்க சார். இந்த பக்கம் இல்ல சார், அந்த பக்கம். ஏய், எல்லாரும் கார்ல ஏறிட்டாங்க. ஏய், காரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கடா. ஏய், கார் போகுதுடா. டேய் டேய், ஐயோ, அது நம்ம காருடா. ஐயோ, அப்ப உடனே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போ. எதுல? இதுல. சீக்கிரமா வண்டி ஏடுறா. சீக்கிரமா பாத்துடா. தண்ணிடா, கொஞ்சம் ஜாக்கிரதையா போ. தண்ணிடா. டேய், தண்ணிடா. அண்ணா, சீக்கிரம் எழுந்துருங்க. எழுந்துருங்க. வா, எழுந்துரு. பார்த்து ஓட்டக்கூடாதா? வாண உட்காருங்க. இந்த பக்கமா போ. மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன்னு சொல்லுவாங்க. நம்ம கையில என்ன சார் இருக்கு? அதான் எல்லா ஏற்பாடும் தடபுடலா பண்ணிருக்கீங்களே. எதுக்கா சார் பெங்களூர்ல இருந்து வந்தீங்க? ஏன்பா ஹார்ன் அடிச்சுக்கிட்டு? நான் தான் ஹார்ட் பேஷண்ட் தெரியல. பிரதட்சண பணம் தானே, இதே டிரைவ் முன்னால காட்டிட்டு இன்கம் டாக்ஸ்ல மாட்டிப்பீங்க சார். அந்த 6 லட்ச ரூபா பணம் என் முதலாளி மதன் சார் லாக்கர்ல மாட்டிக்கிச்சு. ரியலி? ஃபர்ஸ்ட் கிளாஸ். பணம் அதுலயே இருக்கிறது நல்லது. அதுவும் பிளாக் மணி கையில வச்சுட்டு அலையிறது ஆபத்து. மேரேஜ் 18ஆம் தேதி தானே, 10ஆம் தேதி கொடுத்தா போதும் சார். அந்த 10ஆம் தேதி கூட அது கிடைக்கட்டும் சார். கையில பணம் இருந்தா மனசுக்கு பாரம் தானே. நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட் வேற. ஏன்பா ஊர்வலத்துக்கு வால் பிடிச்சிட்டு போற? லெஃப்ட் சைடு இருக்குல்ல, போயப்பா. திடீர்னு என் முதலாளி மதன் மனசு மாறிட்டாரு. நான் உங்களுக்கு வேற எந்த குறையும் வைக்கலையே. இந்த 6 லட்சம் ஆறு லட்சம் ஏதோ சொன்னீங்களே, 6 லட்சத்துல ஏதாவது ப்ராப்ளமா? நோ ப்ராப்ளம். ப்ராப்ளம் சால்வ். வாங்க. ஓகே தானே? இன்னும் சொல்லலையாக்கும். திருப்பு எங்க? பரவாடா, இங்க உட்காருங்கோ. எழுந்துடா. என்னது? கட்டில அவரை உட்கார வச்சுட்டு என்ன எழுந்திருக்க சொல்றேன். இப்ப யாருக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு? வாய மூடிட்டு சும்மா இருக்கல, விஷயத்த சொல்லுங்க. என் பேர் அவனாசி. சொந்த ஊர் பெங்களூர். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் பொண்ணு கல்யாண விஷயத்துல நீங்க தான். ஏய், எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, உடனே இன்னொரு கல்யாணம்னா சும்மா என்ன? ஆப்பிள் சாப்பிடுறீங்களா? பார்த்திருக்கேன். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க கேட்டுக்கோடா. ஐயோ மதரா. நீ என்ன பண்ற? என் கூட நேர பெங்களூர் வர ஒரு 10 நிமிஷம் என் முதலாளி மாதிரியே ஆக்ட் பண்ற. அங்க ஒரு பணப்பட்டி இருக்கு, பக்கத்திலே ஒரு தடின்னு இருக்கான். அவனை பார்த்து டேய் 6 லட்ச ரூபா பணத்தை உடனே எடுறா அப்படின்னு சொல்ற. அவ்வளவுதான். 15,000 தரேன் இருக்கார், 15,000 கொடுத்திருக்கார். ஓகே. புரியல. என்ன புரியல? தீர்க்க சுமங்கலியா இருமா. 16 எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கண்ணுக்கு லட்சணமா நன்னா அழகா குருவாயூரப்பன் மாதிரி ஒரு ஆண் குழந்தை பெத்துக்கோ. ராமேஸ்வரன் காத்துல இருப்பன். சீக்கிரம். பாட்டி இல்ல எதுக்குமா, நீ போ. மாமா, நான் ஆசீர்வாதம் பண்ணவே இல்லையே. நீ ஒன்னும் ஆசீர்வாதம் பண்ண வேணாம். பாலை குடுறா. மதுர காமேஸ்வர, அவ்வளவுதான்டா மேட்டர். இவ்வளவுதான் லேசா சொல்றேன். ஒரு நாடோடி மன்னன் கதையே சொல்லிவிட்டு சினிமாலே பரவாயில்ல, லைஃப்ல இதெல்லாம் பச்சைக்கில்லையா? திருப்பு. தப்பே இல்ல. ஒத்துக்கேண்டா. சத்தம் மிண்டா இருக்காதா மாட்டிட்டீங்க. இன்னும் உங்களால என்னென்னலாம் கஷ்டம் வர போறதோ. உங்களுக்கு எங்க அப்பா பத்தி தெரியாது. அவினாஷி என் மேல எத்தனையோ பிரியம் வச்சிருக்காரு தெரியுமா? காமேஸ்வரா, நீ சொன்ன மாதிரிடா, ஒன்ன மாதிரி இன்னொருத்தனை பார்க்க முடியாம. ஐயோ, நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒத்துக்கையா மாறினு கையா. இல்லை,
ஏன் தப்பு இல்லை பாட்டி தான் கூட்டின்னு வந்தா இந்த ஆளை கூட்டின்னு வந்து இன்னொரு ஆள் மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ண சொல்றாள் தப்பு இல்லையோ 1000 ரூபாய் கொடுத்திருக்கார் பணம் கொடுத்தவர் நீங்க 2 பேரும் ஹனிமூனுக்கு பெங்களூர் போறேன் ஏரோப்ளேன்ல ஏய் இது ஆள் மாறாட்டம் ஆக்கும் ஆள்மாறாட்டம் பண்ண போறதுன்னா நீ ஏன் குழம்புற? எங்க அப்பா கேப்பாரு டேய் விவாத்து கல்யாணத்துக்கு சமைக்க போறேன்னு சொல்லேன்டா அது பொய் இல்லையோ ஒத்துக்க மாட்டார் சரி இத பாரு உங்க அப்பா ஒத்துண்டா நீ ஒத்துப்பியோ ஒத்துக்க மாட்டே ஒத்துண்டால் ஒத்துண்டா பின்ன ஒத்துக்கண்டா சத்தியம் பண்ணு சத்தியம் இங்க உட்காருங்க கொண்டாடி உட்கார இல்லை ஊத்தி கொடுங்க இத பாரு பேசப்படாது பாட்டி இவரு சும்மா இரு. பாட்டி சௌரியமா இருக்கும். இதுல என்ன சௌரியம் ஃபர்ஸ்ட் நைட்ல 3 பேர் நான் கேட்டதே இல்லை பிக்ஸ் ஆகட்டும், ஆனதுக்கு அப்புறம் போயிடுறேன். அது வரைக்கும் இருப்பேளா வேற வழி உன்னை விட மாட்டேன். காமேஸ்வரா, இப்படி ஒருத்தர் இருப்பியா? மணியரே மணியரே சித்த இப்படி வாங்கோ நேக்கு வெக்கமா இருக்கு. நீங்க ஏன் வைக்கப்பட்டு இருக்க? பையனை விட்டு 2 கட்டானா உழைப்பேளா? ஏன் என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? ஒண்ணும் ஆகலை. பையன் மாட்டேங்கிறான். போங்கோ, நீங்க சொன்னதான் கேட்பானாம். போய் சொல்லுங்க. இத நான் எப்படி அவன்கிட்ட போய் பின்ன நான் எப்படி ஆக்குன்னு சொல்றது? நேரா உள்ள வந்தாங்க கேட்டேளா? கௌரவமா வெளியில இருந்தே சொல்லுங்க. காமேஸ்வரா, ஓ நீ ஃப்ரீயா இருக்கியா? இருக்கேன் மரட்டா ஏய், இப்படி வரக்கூடாது, அது நல்லா இருக்காது. லே இந்த பாட்டி சொன்னாலும் கேட்டாளா எனக்கு பிடிக்கல உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லி ஆயிச்சேன்னு சொன்னாளா சொன்னால் அது தப்பு இல்லையா ஏய் தப்பு இல்லடா. லே இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு அதுக்குள்ள அவளையும் கூட்டிட்டு என்ன பெங்களூர் போயிட்டுலாங்கிறியா நான் என்ன சொல்றது? அவளுக்கும் ஓகேவாம் ஆனா நேக்கு என்ன தப்பா தான் தோன்றது. டேய், நீ எத்தனை சினிமா பார்த்திருக்காய்? நாடோடி வந்தேன் சினிமாலே வராப்புல இருக்கு. நேக்கு அது தெரியாது. லே அதுல எப்படி வருமே? அதுல அப்படின்னா அப்படித்தான். நீ ஆத்தியம் நீ அவளை இது எப்படி சொல்றது? மாமா இப்படி வாங்க, நான் சொல்லிக்கிறேன். நீ உள்ள போன கேட்டியா? தெரியும். ஏய் காமேஸ்வரா, ஏய் ஏய் வரதுக்குட்டி நீயுமாடா? என்ஜாய் ஜமாய் என் ஜமாய்